ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, நான் வந்து ஒரு 15 ப்ளவுஸ் கட்டிங் இருக்குங்க. அந்த 15 ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் எப்படி வந்து ஈஸியாக குயிக்காக நான் கட் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எல்லா 15 ப்ளவுஸுமே வந்து லைனிங் ப்ளவுஸ் தாங்க. அந்தந்த லைனிங்க்கு தகுந்த மாதிரி எந்தெந்த லைனிங் வந்து எந்தெந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக பிரித்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எந்தெந்த மெட்டீரியலுக்கு வருமோ எல்லா மெட்டீரியலையும் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ஒரு பாருங்கள், நான் வந்து ப்ளவுஸோட லைனிங் வந்து நான் வந்து எல்லா லைனிங்கும் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 லைனிங்கை வந்து எடுத்து ஒரே மாதிரி போட்டு நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா குயிக்காக கட் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு இந்த மெத்தட் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகப்படியான துணி ஒரு துணி வந்து அகலமாக இருக்கும், ஒரு துணி வந்து கம்மியாக இருக்கும். அகலமான துணியை வந்து நீங்கள் கீழ்ப்பக்கமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து விஷுவலுக்கு வந்து கட் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். விஷுவலாக பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கரெக்டாக எந்தெந்த துணி வந்து எந்தெந்த மெஷர்மெண்ட்டில் இருக்குது, நம்ம எந்தளவுக்கு கட் பண்ணுவோம், எந்தெந்த அளவு வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இல்லைனா அன்ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கட்டிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வராத சான்ஸ் இருக்குது. அடுக்கடுக்காக போட்டு வெட்டுறப்ப வந்து உங்களுக்கு வந்து எந்த சைடு கம்மியாக இருக்குது, எந்த சைடு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியாது. அதனால் எப்போவுமே அகலமான துணியை வந்து நீங்கள் கீழ்ப்பக்கமாக போட்டுட்டு, அகலம் கம்மி உயரம் கம்மி அப்படின்ற துணியை வந்து நீங்கள் மேல் பக்கமாக போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 34 இன்ச்சு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் இருக்க பாடி மெஷர்மெண்ட்டான ப்ளவுஸ் தாங்க இப்போ கட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் கீழ்ப்பக்கமாக வந்து மடித்து தைக்கிறதுக்காண்டி அளவு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு உயரம் வந்து 13 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா குயிக்காகவும் கட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து ரொம்ப டைம் இருக்கும். கட்டிங்லேயே அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் தேவை கிடையாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுறப்போ வந்து சிஸ்ஸர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணுங்க. உங்களுக்கு வந்து இது இரும்பு கத்திரிக்கோளாக இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. இதுவே வந்து நார்மல் பிளாஸ்டிக் கத்திரிக்கோள் வச்சுருந்தீங்கன்னா வந்து ஒரு 2 ப்ளவுஸ் தான் மேக்ஸிமம் கட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து அது கட் பண்ணாது. இதுவே நீங்கள் இரும்பு கத்திரிக்கோள் வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 ப்ளவுஸ் கூட நீங்கள் கட் பண்ணலாம். அது வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கையெல்லாம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கையடக்கமாக இருக்காது. பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு அப்படி உங்களுக்கு வரும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து இரும்பு கத்திரிக்கோள் யூஸ் பண்ண பழகிட்டிங்கன்னா அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் சிசர் வந்து உங்களுக்கு பிடிக்காமே போயிடும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்க டைமில் வந்து பிளாஸ்டிக் சிஸ்டர் தான் யூஸ் பண்ணேன். லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து மாற்றினேனே. நான் 7 இயர்ஸாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பிளாஸ்டிக் சிஸ்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த சிஸ்டர் மாற்றினதுக்கப்புறம் அது பிளாஸ்டிக் சிஸ்டர் பிடிக்காமே போயிடுச்சு எனக்கு. பாருங்கள், நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். கழுத்து, ஆம்கூல், வளைவு எல்லாமே, உடம்பு எல்லாமே, வளைவு எல்லாமே நான் மார்க் பண்ணிவிட்டு கழுத்து பக்கம் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராயிங் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒவ்வொரு கழுத்து வந்து சில பேர் வந்து ஒரே தான் எனக்கு ரவுண்ட் கழுத்தே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு டிசைன் கழுத்து வேணும் அப்படின்றப்ப வந்து நீங்கள் வந்து நெக்லைன் நம்ம வரைவோம்ல, அந்த இடத்துல ஒரே ஒரு ஆர்கட் மட்டும் போட்டுக்கோங்க. ஆர்கட் போட்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கான மேலே கழுத்து டிசைனை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு கட்டிங் வந்து ஈஸியாக டைம் சேவ் ஆகிடும். இது வந்து ஒவ்வொரு கழுத்து வந்து ஒவ்வொரு டிசைனில் கேட்டாங்க. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு மட்டும் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டு கழுத்துக்கான மெஷர்மெண்ட் ரவுண்ட் ஷேப் மட்டும் வரைஞ்சிட்டு மற்றதுக்கெலாம் நான் ஆர்கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியான வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். சப்போஸ் உங்களால் ரொம்ப அதை அழுத்தி பிடிச்சி உங்களால் வெட்ட முடியல அப்படின்னா வந்து சிஸ்டரால் முன்பக்கம் இருக்கிறதுல வந்து நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் ஆர்கட் பண்ணிக்கோங்க. சும்மா கட்டிங் மட்டும் இப்போ ஒரு கட்டிங் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் துணி என்னடா லைட்டாக வெட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து விஷுவலாக பார்த்துருவீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பேக்கோட ப்ளவுஸோட பேக் பார்ட் நான் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாருங்கள், நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு கீழ்ப்பக்கம் துணி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம விட்டுட்டு நம்ம ஈவனாக இருக்க கிளாத்தில் அளவுகளை வந்து நீங்கள் வந்து அளவு மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏற்றி இறக்கமாக இருந்துச்சுன்னா வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லை அந்த கீழ்ப்பக்கம் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. நான் துணி வந்து கம்மியாக இருக்கனால வந்து நான் கீழ்ப்பக்கமாக இழுத்து போட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன்.
இதுவே உங்களுக்கு ஈவனாக இருக்குது, அன்ஈவனாக எக்ஸ்ட்ரா துணி இருக்குது, அன்ஈவனாக வரலை அப்படின்ன பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக எப்பயும் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையில் வந்து நான் கீழ்ப்பக்கமாக மடித்து தைக்கிறதுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட ஒயரை வந்து நான் 6.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு சேர்த்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் எப்போவுமே ஸ்டிச் பண்ணி தரீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். பாடி மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களோட உங்களுக்குன்னு ஒரு வந்து கட்டிங் மெத்தடும் ஸ்டிச்சிங் மெத்தடும் வச்சுருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இதுவே சப்போஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து எடுக்கும் போது மேக்ஸிமம் மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது மிஸ்டேக், உங்களால் மட்டும் பண்ணால் மட்டும்தான் அது மிஸ்டேக்காக இருக்கும். இதுவே வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, அளவு ப்ளவுஸ்லேருந்து நான் அளவு மெத்தட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து அளவு ப்ளவுஸில் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணும்போது வந்து எந்தெந்த தப்பு பண்ணாங்களோ அது வந்து திருப்பி அந்த ப்ளவுஸில் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள், நான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கையை குடஞ்சி விட்டுறதுக்குமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வந்து அளவு எடுக்கும் போதும் சரி, அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கும்போதும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் சில சமயம் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பேக் சைட்லாம் அவங்களுக்கு தெரியாது. சில பேர் வந்து நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி வேர் பண்ணணும் அப்படின்றது கூட அந்த அந்த அவங்களுக்கு அந்த அது கூட அவ்வளோக்கு தெரியாது. நம்ம ஸ்டிச் பண்ண வரவங்கள்ட்ட நம்ம தான் சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கணும். அப்படி இருக்கப்போ கை சுருக்கம், ஆம்கோல் சுருக்கம் இப்போல்லாம் அவங்களுக்கு அது புரியாது. எதுக்கான இந்த சுருக்கம் வருது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். நம்ம வந்து விஷுவலாக நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். கை சுருக்கம் இருக்கா, ஆம்கோல் சுருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் கொண்டு வரவங்கள்ட்ட வந்து நீங்கள் அவங்க ப்ளவுஸ் போட்டு வந்தாங்கன்னா இது மாதிரி உங்கள் கையில் இப்படி இருக்குது, நான் மாற்றி தரவா, நான் மாற்றி ஸ்டிச் பண்ணி கொடுக்கவா அப்படின்றப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் பாண்டிங் அதிகமாகும். நீங்கள் அதிகமாக அவங்கள்ட்ட பேசுகிறப்ப அவங்கள்ட்ட சொல்கிறப்ப வந்து இன்னும் கஸ்டமர் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ணதுக்கு வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியலைனாலுமே நீங்களே சொல்லி அதை புரிய வச்சு அவங்கள்ட்ட சொல்லும் போது இதுதான் அவங்க ப்ளவுஸில் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதிகமான கஸ்டமர் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து அதில் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டான மெத்தடாக இருக்கும். இதுவே அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப வந்து நீங்கள் அதில் அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க, எதுவும் பிரச்சனை இருக்கா, அவங்க போட்டுட்டு வரலாமா, ப்ளவுஸ் போட்டுட்டு வரல அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் கேட்டுக்கோங்க, எந்தெந்த பிரச்சனை இருக்குது, எது ஃபால்ட் இருக்கா அவங்களுக்கு இந்த ப்ளவுஸில், இல்லை கரெக்டாக இருக்கா, இல்லை நெக் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை ஷோல்ட்ரு இறங்குதா, ஆம்கோல் சுருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் நான் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணால் பேக் பார்ட்டில் எடுத்து ஃப்ரண்ட் பார்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் கிராஸில் தாங்க இந்த ப்ளவுஸ் நான் போடுறேன். அதனால் ஃபுல்லாக நான் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஒன்ஸ் லைன் பண்ணிக்கிறேன் எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமரை எப்படி வந்து பிக்கப் பண்ணணுன்னா வந்து ஏரியாவில் வந்து நிறைய டெய்லரிங் கடை இருக்கும், நிறைய டெய்லரிங் ஷாப் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்க வாங்குறத விட ஒரு ரூ. 20 நீங்கள் கம்மியாக, அவங்க ரூ. 100 வாங்குறாங்கன்னா ப்ளவுஸ்க்கு இப்போ ரூ. 100 வாங்குறாங்க, நார்மல் ப்ளவுஸ்க்கு ரூ. 100 வாங்குறாங்கன்னா நீங்கள் ரூ. 20 கம்மி பண்ணிட்டு ரூ. 80 வாங்குங்க. ரூ. 80 வாங்கினாலும் அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து தைக்கும்போது வந்து நம்மளுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். அவங்க கடையில் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கடை வாடகை கொடுக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து யோசனையாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அதுவும் நான் தப்பு சொல்ல கிடையாது. அவங்க வந்து அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணி ஒரு ரூ. 20 கம்மி பண்ணி ரூ. 80 வாங்கிக்கிறது என்ன வரைக்கும் நீங்கள் கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மாதிரி நீங்கள் போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும், நம்ம ப்ளவுஸ் வந்து என்றைக்கு
என்றைக்குமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு போய் எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டே இருக்க மாட்டோம். சப்போஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படி கொண்டு வந்து கொடுக்குறப்போ நம்ம ஃபஸ்ட்டு லுக்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்பே வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து அட்ராக்ஷனாக இருக்கணும், உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து உங்களை விட்டு போக மாட்டாங்க. திருப்பி அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அதில் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அவங்கள. அதுலேருந்து நீங்கள் கஸ்டமரை பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பக்கம் நான் எல்லாமே வரைஞ்சிக்கிறேன். கழுத்து, ஆம்கோல், ஃப்ரண்ட்டு நெக்கு, ஃப்ரண்ட்டு உயரம் எல்லாமே நான் வரைஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் வந்து ஃப்ரண்ட்டு நெக் வந்து லைட்டாக உள்வாங்கி தாங்க நான் வந்து வரைவேன். ஏன்னா நம்ம வந்து ஹூக் பக்கம் வந்து நான் 1/4 இன்ச்சு வந்து மெஷர்மெண்ட்டில் எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறம் அது வந்து கழுத்து வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி நான் எப்போவுமே 1/4 இன்ச் வந்து உள்வாங்கி கழுத்து நெக்லைன் வந்து உள்வாங்கி தாங்க நான் வரைகிறதே அப்படி தான் நான் வரைவேன். பாருங்கள், நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுலேயும் சரி, கட்டிங் பண்ணுறதுலேயும் சரி, ஏதோ ஃபஸ்ட் டைமே வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து முகம் சுளிக்காமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம், மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க வந்து வெளியில் போய் சொல்லிக்க மாட்டாங்க, என்ன இங்கே பாரு இவங்கள்ட்ட நான் ப்ளவுஸ் கொடுத்தேன், இவங்க வந்து என் ப்ளவுஸ் இப்படி வீணாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க போய் எப்படி சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி நான் அந்த பொண்ணுகிட்ட ப்ளவுஸ் கொடுத்தேன், இந்த ஃபால்ட் வந்துச்சு, அந்த பொண்ணு உடனே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறீங்க, எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அதில் ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக முகம் சொல்லிக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. நீங்கள் இந்த ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கஸ்டமர் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தாங்க நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதும் சரி, நம்ம ஒரு ஷாப் வச்சுருந்தாலும் டெவலப் பண்ணுறதும் சரி, நம்ம அடுத்தடுத்த கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதும் சரி, நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தாங்க இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து அவங்க ஆர்டர் கொடுக்க வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு தெரியலனாலும் நம்ம வந்து ப்ளவுஸ் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், பட்டு ப்ளவுஸாக இருக்கும். ஆனால் அவங்க நார்மலாக தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி இருக்கவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வந்து சொல்லலாம், தப்பு கிடையாது, சொல்லலாம். இது மாதிரி லேஸ் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும், இந்த மாதிரி டிசைன் வச்சு போடுங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு உடம்புக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்குறதுக்கும் இது நல்லாயிருக்கும், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே வச்சு தரப்பே நீங்கள் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணாதீங்க ஸ்டார்டிங் லேஸுனால் லேஸுக்கான சார்ஜ் மட்டும் வாங்கிக்கோங்க. இப்போ நான் 20 லேஸ் போட்டு நான் தைக்கிறேன் அப்படின்னா வந்து நான் ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்க மாட்டேன். லேஸ் வச்சதுக்கான சார்ஜ் மட்டும், நான் என்னோடய லேஸ் நான் வந்து வாங்கினதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவேன். ஸ்டிச்சிங் சார்ஜ் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து கஸ்டமர் வந்து நான் பிக்கப் பண்ண முடியும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச் பண்ண அவங்களுக்கு பிடிக்கிறப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ வந்து அவங்க வந்து எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, சரி கொடுத்துடலாம், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அதனால நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து நீங்கள் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் தாங்க உங்களுக்கு வந்து ஆர்டர் வர்றதும் சரி, நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் சரி சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 3 ப்ளவுஸையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு என் ப்ளவுஸ் தான் வந்து நான் தனித்தனியாக பிரிச்சுட்டு நான் வந்து ஏன் பிரிக்கிறேன்னா வந்து ஸ்லீவ் வந்து அந்த இது சாரீ மெட்டீரியல் இருக்காங்க, சாரீ மெட்டீரியலுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்குது. பார்டர் வந்துருக்கிறதுனால பார்டர் ஒன்று பெருசாக இருக்குது, பார்டர் ஒன்று சின்னதாக இருக்குது. அதனால் பார்டர் சின்னதாக இருக்கிறதுக்கெலாம் வந்து அவங்க அப்படியே வைக்க சொல்லிட்டாங்க, பார்டர் அதிகமாக இருக்கிறதுக்குலாம் எனக்கு பார்டர் கம்மி பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. அதனால நம்ம பிரித்து கொடுத்துட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நான் 3 ப்ளவுஸையும் கட்டிங் பண்ணது 3ஐயும் தனித்தனியாக நான் எடுத்து பிரித்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலில் வந்து லைனிங் பீஸ் போட்டு நான் கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஏன் அது மாதிரி தனித்தனியாக பிரித்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சில சமயம் வந்து கை பார்டர் வந்து பெருசாக இருக்கும், இப்போ கை பார்டர் சின்னதாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி பிரித்து கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரே அளவு தான் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு இதாகவே அதே மாதிரி நம்ம லைனிங் கட் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு இதாக 3 கூட போட்டு நீங்கள் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.